ஹாய், குட் மார்னிங். காலை வணக்கங்க. வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாமா. பொங்காமல் வேகுங்க. க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. தாளிச்சிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பாருங்க, சீரகம், மிளகு, மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேங்க. தாளிச்சிக்கலாம் பாருங்க. கரண்டியில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் தாளிச்சிட்டு பார்க்கலாம். எல்லாம் போட்டு தாளிச்சாச்சுங்க. ஊற்றிக்கலாங்க. இதை கிண்டிட்டு சாப்பிட்லாங்க. கோவில் பொங்கல் மாதிரியே பாருங்கள், எவ்வளோ நைஸாக நல்லா பொங்கல், டேஸ்டியான பொங்கலுங்க. வச்சுக்கலாங்க தட்டில். வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னிங்க அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு வெண்பொங்கலுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்